குக்கி படத்தோட பூஜை எப்போ ஒரு விஷயம் விஜய் ஆண்டனி சார் அவர்கள் சொல்லியிருந்தாரு. படத்தை பார்த்துருந்தா ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா அந்த படம் ஒர்க் அவுட் ஆயிடும்னு உங்க பேர் சொல்லியிருந்தாரு. படத்தோட ப்ரொடியூசர் அப்படிங்கும்போது அது இப்படி இருக்கு. இப்போ விஜய் ஆண்டனி சார் கூட தொடர்ந்து ஒர்க் பண்றீங்க. அந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? எனக்கு இப்போ நான் கிட்டத்தட்ட சாரோட ஒரு 5 வருஷமா நான் பயணிச்சுட்டு இருக்கேன். பிச்சைக்காரன் 2 முதற்கொண்டு, ரோமியோ முதற்கொண்டு, மார்கன் லாயர், சக்தி திருமகன் அப்படிங்கிற மாதிரி, இப்போ பூக்கி, நூறுசாமி அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். சாரோட இன்னொரு முகத்தினால பார்க்க முடிஞ்சது, இன்னொரு பக்கத்தினால பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் வெறுமனே ஒரு சொந்தக்காரரா எமாவோட அண்ணனா தான் பார்க்க முடிஞ்சது. பட் வேலன் ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு மாறுறாரு, எந்த அளவுக்கு ஒரு பொறுப்புணர்வு எடுத்துக்கிறாரு, எந்த அளவுக்கு பவுண்டரியை வச்சுக்கிட்டு எனக்கு இதெல்லாம் நடக்கதான் செய்யணும். இது யாராக இருந்தாலும் சரி, வேலன் வேலை, குடும்பம்னு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எந்த நேரத்தில் எது தேவையோ அதை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு அப்படின்ற ஒரு மனுஷனை பார்க்குறது எனக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ப்ளஸ் இவர்கிட்ட செய்ததில் எனக்கு ரொம்ப ஒரு ஐ திங்க் இட்ஸ் ஒரு பெரிய பாகியமும். ஏன்னா யார்கிட்ட இருந்து இவ்வளோ கற்றுக்க முடியுமான்றது எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஐ மீன் நிறைய பேர் இருக்காங்க, பட் இவரோட கியூரியாசிட்டி ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் முழு நேரமும். புதுசாக ஏதாச்சும் ஒரு குழந்தை புதுசாக ஒரு விஷயத்த பார்த்தா எல்லாத்தையும் புதுசாக தானே பார்க்கும். சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறது, போய் தொடுறது, போகிறது, வருது, நோண்டுறது, கியூரியாசிட்டி. அப்படிப்பட்ட ஒரு கியூரியஸான பர்சனு. சரி, அந்த அளவுக்கு கியூரியாசிட்டி நம்மளுக்கு இல்லாட்டினாலும் அவர் கியூரியஸாக இருக்க 2-3 விஷயங்களை பற்றி நம்ம கற்றுக்கிட்டாலும் அது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அப்படிங்கிறதால உங்களுக்கு இவர் கூட இருந்தால் ஒரு லேர்னிங் கர்வ் இருந்துகிட்டே இருக்கும், க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும், நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும், மனுஷங்களை சந்திக்க முடியும். ஸோ அப்படிங்கிறதால ரொம்ப நல்ல ஒரு அனுபவம் தான்.